பாண்டியன் தங்கமயில வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பேங்குக்கு போற பாண்டியனுக்கு வந்து பணத்தை கதிர் தான் எடுத்திருக்காருங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கோபத்தோட வர பாண்டியன் வந்து ராஜி கிட்ட கதிருக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசியேமா, இப்ப பாரு காசு அவன் தான் எடுத்திருக்கான், இப்ப நீ என்ன பதில் சொல்ல போறன்னு சொல்லிட்டு ராஜிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. நீ தான் பணத்தை எடுத்த கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே கேக்குறாங்க. கதிர் அமைதியா நின்றுட்டு இருக்கிறப்ப நடக்கிறது எல்லாத்தையும் பொறுமையா பாத்துக்கிட்டு இருந்த மெயினா வந்து தப்பு எல்லாமே தங்கமேல் பண்ணிட்டு இப்ப பழிய புறம் தூக்கி கதிர் மேல போட்டுட்டு இருக்காங்க. கதிர் ஏன் அமைதியா இருக்கணும், கதிர் கண்டிப்பா வாயை திறக்க மாட்டாரு, கதிருக்காக நம்ம தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கோமாகற மீனா வந்து ஆமா அந்த காசை கதிர் தான் எடுத்தாரு, ஆனா அந்த காசை எடுத்து சரவணனுக்கும் தங்கமேலுக்கு தான் கொடுத்தாரு. ஹனிமூன் போனப்ப தங்கமேல் வந்து தேவையில்லாம ரூமுக்கு ரொம்பவே செலவெடுத்து விட்டாங்க. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் சரவணன் வந்து கதிர் கிட்ட காசு கேட்டிருந்தாரு. கதிர் வெளியே ரெடி பண்ணி பார்த்தாரு, அவரால் வெளியே ரெடி பண்ண முடியாதால தான் உங்ககிட்ட இருந்து காசு எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்க திட்டணும்னா தங்கமேல தான் திட்டணும்னு சொல்லிட்டு மீனா வந்து தங்கமேல் பண்ண எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் கிட்ட போட்டு விட்டாங்க. அதோட விடாம ஆதார் கார்டு விஷயத்தையும் சேர்த்து இந்த ஆதார் கார்டுல தங்கமேலோட ஏஜ் வந்து சரவணன் மாமா ஏஜை விட அதிகமா இருக்கு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இவங்களுக்கு உண்மையிலே சரவணன் மாமாவோட வயசு கூட தான் போல, அந்த உண்மையை மறைச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஆதார் கார்டை பத்தி பேசணும்னா ரொம்பவே பதட்டமாவே இருந்திருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. நம்மளனா நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு தங்கமேலோட ஆதார் கார்டை பாண்டியன் கொடுத்துறாங்க. இது எல்லா விஷயத்தையுமே பாக்குற பாண்டியன் வந்து ரொம்பவே சாக்காயிடுறாரு. மீனா சொல்றதெல்லாம் உண்மையா தங்கமேல் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் டைரக்டா தங்கமேல்கிட்ட கேள்வி கேட்டாரு. தங்கமேல் பதில் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு மேலே உன்னை நான் நம்ப மாட்டேன், தயவு செய்து ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. கூடிய சீக்கிரமே பாண்டியன் வந்து தங்கமேல ஒரு வாட்டியாவது வெளியே அனுப்புனாதான் தங்கமேல அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு தப்பு பண்றதெல்லாம் குறைச்சுப்பாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.